ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஜாவா வந்து தமிழில் கற்றுக்க போகிறோம். அண்டு இதுக்கு என்னென்ன வேணும் பேசிக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமோ இல்லை லேப்டாப்போ கண்டிப்பாக தேவை. அது இருந்தால் தான் வந்து இதை வந்து நல்லா கற்றுக்க முடியும். அண்ட் உள்ள போயிடலாம் guys. ஜாவா அப்படின்னா நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யார் டெவலப் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படிங்கிறது 1995 வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும், ப்ரோக்ராம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து 2 விஷயத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. அது என்னென்னா ஜாவா ஜேடிகே ஒன்று, அப்புறம் ஐடிஏ ஒன்று. ஜேடிகேக்கு ஃபுல் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட், ஐடிஏக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்கிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஜாவா ஜேடிகே அப்படின்னா என்னென்னா, அதில் வந்து நிறையா முன்னாடியே வந்து சில கோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. லைக் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அது வந்து செக் பண்ணும், நீங்கள் எழுதியிருக்க கோடு எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும். அப்புறம் ஐடி அப்படின்னு நீங்கள் என்னன்னா, அது வந்து ஒரு ஜாவா வந்து டைப் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஜாவா வந்து நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கான ஒரு டூல். அதாவது எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும்னா உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் பென்னு தேவை. அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ரெஸ்யூம் பண்ணணும்னா வேர்டு இல்லைன்னா நோட் பேட் இல்லைன்னா வேர்ட் பேட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும். அந்த மாதிரி தான் ஜாவா வந்து நீங்கள் டைப் பண்ணணும், ப்ரோக்ராம் போடணும்னு நினச்சிங்கன்னா ஐடி கண்டிப்பாக தேவை. ஒருவேளை எங்கள்கிட்ட வந்து ஐடி இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அப்படி சிஸ்டம் வந்து எங்களதெல்லாம் ஸ்லோ, இந்த சிஸ்டமே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்குலாம் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்காக ஆன்லைன் கம்பைலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஆன்லைன் கம்பைலர்ஸை அதை வச்சு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கற்றுக்க தான் முடியுமே தவிர ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெடி பண்ண முடியாது. லைக் இப்போ சாஃப்ட்வேர்ஸ் ஐடிலாம் வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிட்டா லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்லைன் கம்பைலர்ஸில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, அது வந்து நெட்டு கண்டிப்பாக தேவை ஆன்லைன் கம்பைலர்ஸில். அண்டு ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு முக்கியமான இது வந்து டைப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டு ஏதோ ஒன்று டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்ருக்கீங்க, அந்த நேரம் பார்த்து ஏதோ கரண்ட் எதுவும் ஆஃப் ஆகிடுச்சு, இல்லைன்னா ஏதோ உங்கள் ப்ரௌசர் கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு என்ன ஆகிடும், நீங்கள் போட்ட கோடிங் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். ஆனால் இதே ஐடியில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. எப்படின்னா, நீங்கள் வந்து டைப் பண்ண அது வந்து ஆட்டோ சேவ் ஆகிட்டே கிடக்கும். ஆட்டோ சேவ் ஆகும். சில இதில் மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாமே தவிர வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் guys. நெக்ஸ்ட் வீடியோ எப்படின்னா, ஜாவா ஐடி அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஆன்லைன் கம்பெனிஸ்னால் எப்படி இருக்கும், அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் guys. தேங்க்யூ.